இது என் கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ். கட்சியை விட்டு வெளியேறதனா வெளியேறலாம் அப்படின்னு அன்புமணி ராமதாஸை பார்த்து சொல்லியிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அன்புமணி ராமதாஸும் நான் ஒன்றும் குறைஞ்சவன் இல்லை, பனையூரில் தனியாக ஒரு அலுவலகமே ஓப்பன் பண்ணிட்டேன், என்னை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பனையூருக்கு வாங்க அப்படின்னு அங்கேயே அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போயிருக்காரு. கட்சியில் மிகப்பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. நாம் எதுவும் தம்ப்நெயிலுக்காகவோ கிளிக் பைட்டுக்காகவோ பேச மாட்டோம் பெரும்பாலும்னு உங்களுக்கு தெரியும். விரிவாக பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில புதுச்சேரியில வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பொதுக்குழு கூடியிருக்கு. பொதுக்குழுவில் தான் இந்த மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர்னு தன்னை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிற ராமதாஸ் அவர்கள் வந்து நான் யாரை சொல்றனோ அந்த நிர்வாகிகளை தான் அந்தந்த பொறுப்புகளுக்கு போடணும் அப்படின்னு கடுமையான வாக்குவாதத்தில் அன்புமணி கூட ஈடுபட்டிருக்காரு. பரசுராமன் முகுந்தன் அப்படிங்கிறவரை மாநில இளைஞரணி தலைவராக நியமிச்சிருக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி ராமதாஸ் வேற யாராவது கட்சியில் அனுபவம் உள்ள நபர்களை போடுங்க, இப்போதான் 4 மாதம் 5 மாதம் ஆகுது அந்த நபர் கட்சியில் சேர்ந்து, அவரை எப்படி நீங்கள் போடுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் ராமதாஸ் அவர்கள் கடும் கோபத்தோட இது என்னோட கட்சி, நான் எடுக்கிறதா முடிவு, இந்த கட்சியில் என் பேச்சை கேட்கலன்னா யாராக இருந்தாலும் கட்சியில் இருக்க மாட்டீங்க, வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. அதுக்கு அன்புமணி ராமதாஸ் கோபத்தோட மைக்கை தூக்கி வீசிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு, நான் ஒரு புது ஆஃபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன், அங்கே வந்து பார்க்குறவங்க பாருங்கன்னு அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் உங்களுக்கு ஓவர் சஸ்பென்ஸ் ஏற்ற விரும்பலை, முதல்ல அந்த வீடியோ கிளிப்பை ஷேர் பண்ணுறேன், நீங்களே பார்த்துருங்க, அதிலிருந்து நம்ம விவரமாக பேசலாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான், கட்சியில் 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கன்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது? வேற என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்க சொல்லுங்க, கேட்கணும். யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அப்போ முகுந்தன் மீண்டும் சொல்றேன், மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார். கை தட்டுங்கப்பா. குடும்பத்தில் இன்னொன்று போடு, குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான். நன்றி யார் சொல்றது? அவ்வளோதான், நன்றி யார் சொல்றது? போகிற போக்கை பார்த்தா, இவங்களோட நடவடிக்கையை பார்த்தா, இப்போ அன்புமணி ராமதாஸ் வெளியே வந்து அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஏதாவது ஒரு தனி கட்சியை ஆரம்பிச்சிருவார் போல. இப்படி கடுமையான முரண்பாடுகள் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி அம்பலப்படுத்தியிருப்போம் ஆதாரப்பூர்வமா. எப்போன்னா நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி சமயத்திலையும் அவங்க அந்த தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டப்பவும் அதிமுகவா பாஜகவா அப்படின்னு இழுபறி ஏற்பட்டுக்கிட்டு இருந்தப்ப சிவி சண்முகம் தைலாபுரத்தில் தொடர்ந்து அதிமுகவோட சிவி சண்முகம் தைலாபுரத்தில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தப்ப ஓவர் நைட்ல இல்ல பாஜக கூட தான் நாங்க கூட்டணி அப்படின்னு இவர் ஒரு பக்கம் ரூட் எடுத்துட்டார். பாஜக மீது ராமதாஸ் அவர்களுக்கே மிக கடுமையான விமர்சனங்கள் இருக்கு. 0க்கு கீழே மதிப்பெண் தான் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அன்புமணியோட தன்னிச்சையான முடிவில் பாஜக கூட அவருக்கு இருந்த நிர்பந்தத்தில் அவர் போய் சேர்ந்துட்டார். அந்த பதிவை வேணா நான் கார்ட்லையும் எண்டு கார்ட்லையும் சேர்க்கிறேன், பாருங்க, ஆதாரப்பூர்வமாகவே இருக்கும். இந்த சூழல்ல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் தொடர்ந்து திமுக விமர்சிச்சுட்டு இருப்பாங்க. தைலாபுரத்திலிருந்து தைலம் வருதுன்னு கலைஞர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு என்ன வேடிக்கை அப்படின்னா, கலைஞர் அவர்களுக்கு திமுகவுக்கு தைலாபுரத்திலிருந்து தலைவலிக்கு தைலத்தை கொடுத்த ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு தலைவலியே கொடுத்திருக்காரு தைலாபுரத்துல இருந்து அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கும் தைலத்தை கொடுத்து தலைவலியை கியூர் பண்ணவரு தன் மகனுக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு தலைவலியை கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் இன்னொரு முறை நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான முரண்பாடு, மோதல் போக்கு. போகும்போது சொல்லிட்டு போறாரு, பனையூர்ல நான் புதுசா அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன், யாருக்கும் தெரியாம ரகசியமா பண்ணியிருக்காரு இந்த வேலையெல்லாம். அப்பதான் அறிவிக்கிறார், பனையூர்ல புதுசா அலுவலகம் ஆரம்பிச்சிருக்கேன், என்ன வந்து அங்கே சந்திக்கிறவங்க சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸையும் ஃபோன் நம்பரையும் அங்கேயே
பப்ளிக்காக கொடுத்துட்டு போறார். அவர் ராமதாஸ் அவர்கள் போறதுனா போ, தனியாக கூட தான் கட்சி ஆரம்பிச்சுக்க, தனியாக அலுவலகம் எடுத்து நடத்து அப்படின்னு அவரும் சலிக்காம சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரா இருந்தாலும் கட்சியை விட்டு வெளியே போங்க அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப அதிருப்தியோட உட்காந்துட்டு இருந்த அன்புமணி ராமதாஸ் பார்த்துருப்பீங்க. சரி சரி சரின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. சரின்னா என்ன போ அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப விருப்பம் இல்லைன்னா அவ்வளோதான், வேற என்ன சொல்ல முடியும். முகுந்தன் தலைவர், நான் சொல்றது தான் கேட்கணும். நான் ஆரம்பித்த கட்சி, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும். அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள், யாராக இருந்தாலும். ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன், ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன். அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம். பனையூரில், சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது, 3வது தெருவில் வச்சிருக்குது. மீண்டும் சொல்லுகிறேன், உங்களுக்கு மாநில இளைஞர் சங்க தலைவர் முகுந்தன் பரசுராமன் 4446060628 இது குறிச்சிக்கங்க. என்ன தொடர்புகள் எல்லாம் வந்து எப்போனா பார்க்கலாங்க. திமுகவை எதுக்கு எடுத்தாலும் ஏதோ ஒரு வாரிசு அரசியல், உதயநிதி எப்படி வந்தார், கட்சி நிர்வாகம் சரியில்லை, அவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிற அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம கேட்கிறோம். இப்ப நம்ம திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறோம்னு சொல்லலை, அவங்க கிட்ட நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றீங்க. ஆனா அப்பா மகன் 2 பேர் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு கட்சிக்குள்ளேயே உங்க 2 பேருக்கே எத்தனை முரண்பாடு. கட்சி அரசியலுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் இப்ப அவர் உணர்ந்திருப்பாரே, இருந்தாலும் அவர் அரசியலுக்கு பண்ணிட்டு இருக்கார். ஒரு குடும்பத்தை சேர்ந்த அப்பன் மகன் 2 பேர் நிர்வகிக்கிற கட்சிக்கே இவ்வளவு சிக்கல் அப்படின்னா, யாருன்னே தெரியாத அத்தனை நிர்வாகிகள் வெறும் கட்சி கொள்கை இல்ல தேர்தல் அரசியல், வாக்கரசியல் அப்படிங்கிற சில கட்டுப்பாடுகளோட அந்த நிர்பந்தத்தின் பேர்ல இணைஞ்சிருக்கிற அவங்களுக்குள்ள எத்தனை விஷயம் இருக்கும். இருந்தாலும் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியை இழந்த போதும் இந்த மாதிரியான எல்லா நெருக்கடியான காலகட்டத்திலையும் பல அவதூறுகளை, பல ஜாதி அரசியலை தாண்டி திமுக இன்னைக்கு எழுந்து நின்றுகிட்டு இருக்கு, அசைக்க முடியாத சக்தியா இருக்கு. யார் வந்தாலும் திமுகவை விமர்சிக்காம தேர்தல் அரசியல் பண்ண முடியாது அப்படின்னும் போது திமுக உண்மையிலேயே ஒரு வலிமையான கட்சி அப்படிங்கிறத பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்க ஏத்துக்கத்தான் வேணும். பார்ப்போம். நம்ம இந்த பதிவில் நிறைய பேச விரும்பல, இன்னும் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அந்த தகவல்களோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். மைக்கை தூக்கி வீசிட்டு கோபமாக கிளம்பி போன அன்புமணியோட முடிவு என்ன, பாமக பொதுக்குழு என்ன முடிவு பண்ணியிருக்கு, இது அடுத்தடுத்த கட்டத்தில் என்னவா செய்திகள் வெளியே வருது அப்படிங்கிறத மேலும் தகவல்களை திரட்டி அதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோபம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோபம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறப்ப தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.